மேற்பார்வையிட்டது மிக முக்கிய திமுக புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைவர் தான். அவரை நோக்கி தான் இந்த ரெய்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா என்பது குறித்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த வழக்கு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பு என்பது செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இருக்குமா என்பது சமீப காலமாக இந்த நடந்த ரெய்டின் மூலம் ஒரு தெளிவு கிடைக்கிறது. மீண்டும் அவரை அமலாக்கத்துறை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது என்பதும் மிகப்பெரிய நெருக்கடியை திரு செந்தில் பாலாஜிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது திரு செந்தில் பாலாஜியை குறிவைத்துதான் இந்த ரெய்டு வந்திருப்பதாக வெளியில் பேசப்பட்டாலும் திமுகவின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒருவரை நோக்கியே இந்த ரெய்டு வந்திருக்கிறது. அதாவது திரு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த நேரத்தில் அதனை திரு அமைச்சர் முத்துசாமி கவனித்து வந்திருந்தார் அந்த துறையை. அந்த நேரத்தில் மேற்பார்வையிட்டது மிக முக்கிய திமுக புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைவர் தான். அவரை நோக்கி தான் இந்த ரெய்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் சம்பந்தமாக எந்த ஒரு ஆவணமும் சிக்காத நிலையில் மீண்டும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை இருக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் அமலாக்கத்துறை விசாரணையில் டாஸ்மாக் துறையை சார்ந்த முக்கிய அதிகாரி ஒருவரிடம் தீவிரமாக விசாரணை நடந்திருக்கிறது. அந்த அதிகாரியோ தனக்கு தெரிந்த பல விஷயங்களை அமலாக்கத்துறையிடம் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையிலும் அமலாக்கத்துறை விசாரணை என்பது மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகிறது. இன்றைக்கு கூட தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஒரு ட்வீட் செய்திருந்தார். அதில் டெல்லி மதுபான கொள்கை ஊழல், சத்தீஸ்கர் மதுபான கொள்கை ஊழல், தமிழ்நாடு மதுபான கொள்கை ஊழல் என்று போட்டு ஒரு நேரம் குறிப்பிட்டிருப்பது போன்ற ஒரு சிம்பிள் போட்டு ஒரு ட்வீட் செய்திருந்தார். இதன் மூலம் எதை உணர்த்த வருகிறார் என்பதற்கான பதிலும் விரைவில் இந்த அமலாக்கத்துறை தீர்ப்பு, அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த 3 நாட்களில் என்னென்ன எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்தான அவர்களுடைய பத்திரிகை அறிவிப்பின் மூலம்தான் தெரிய வரும்.